கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சது. இது ஐபிஎல் வாரம்ங்கிறத சொல்லி ஆகணும். இன்னும் 3 நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிபியோட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸும் அவங்கவங்க டீம்ல போய் ஜாயின் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஜடேஜா சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து ஆர்சிபியோட மிக முக்கியமான 2 தூண்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக ஆர்சிபி கேம்ப் எப்படி இருக்க போகுது, நிறைய பேர் போன வாரம் ஃபுல்லாமே கேட்டிருந்தீங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அப்டேட் போட்டதுனால எதுவுமே கவர் பண்ண முடியல. இப்போ கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த தடவை கோப்பை அடிப்பாங்களா? இன்னைக்கு நேத்துல 17 வருஷமா இதே புராணம் தான். இந்த தடவையாவது சாம்பியன் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இப்ப ஸ்குவாடு பக்காவா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக்கா இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபார்ம் மட்டும்தான் கேள்விக்குறி. லிவிங்ஸ்டன் ஃபார்ம்ல இல்ல, ஃபில்சார்ட் ஃபார்ம்ல கிடையாது. ஸோ ரஜத் பட்டிதார் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காருன்னு பார்க்கணும். விராட் கோலி ஓரளவுக்கு நல்ல டச்சில் இருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ T20 கேம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சுவாமியில் ஆட போறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே ஒரு ட்ரையல்ஸ் பார்த்து தாங்க ஆகணும். கண்டிப்பா ஆர்சிபியோட பயிற்சி ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு யார் யார் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ போடுற வரைக்கும் கேப்டன் ரஜத் பட்டிதர் வந்து இறங்கியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டோர்னமெண்டா இருக்க போது அவருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரான்ச்சைஸை வந்துட்டு கேப்டன் பண்றாரு. அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட டிராஃபி இல்லை அப்படின்னா கூட அவ்வளோ ஃபேன்ஸ் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா போட்டு பொழந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம விராட் கோலி இல்லைனாலும் பரவாயில்ல, ரஜத் பட்டிதரை கேப்டனா போட்டது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு டிசிஷன் தான். அவங்களுக்கு எங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுப்போங்கிற மாதிரி ஃபேன் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாருடைய கண்ணுமே அவர் மேலதான் இருக்கு. அவருடைய பேட்டிங்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவு பெரிய டீமை கொண்டு போகணும். அந்த டிராஃபிங்கிறது மிகப்பெரிய ப்ரெஷரா இருக்க போது. இவ்வளவு வருஷம் யாருமே அடிக்கலையே, நம்ம என்ன போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா அவருக்குள்ள இருக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. இந்த முறை ரஜத் பட்டிதர்னால அது முடியுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ வந்துட்டாருங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஆடு, போட்டோ ஷூட்டு இதுக்கு எல்லாமே கூப்பிட்டுருப்பாங்க. ஜெர்சி உடனே கொடுத்துட்டாங்க. அவர் ஜெர்சி போட்டது மட்டும் இல்லாம அப்படியே ஆட் ஷூட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பயிற்சி ஆட்டத்துக்குள்ள நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ நிறைய பேட்டிங் பயிற்சி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஸோ சீனியர் பிளேயர்ஸ் கூட எல்லாம் டிஸ்கஷன் நடக்கும். டிகே எப்போ வருவாரு, ஓவரால் ஆர்சிபி கேம்ப்லாம் எப்போ வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா புவி, புவனேஸ்வர் குமார் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கை இந்த ஸ்குவாட் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஹோல் பவுலிங் யூனிட்டுமே இவரை சுத்தி தான் கட்டமைக்க போறாங்க. நடுவுல புவி, அவரை சுத்தி எஸ் தயாலோ, ஸோ அதுக்கப்புறம் ஹேஸ்லுட்டோ, யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க, எங்களுக்கு புவி வேணும் அப்படிங்கிற மாதிரி புவியை நம்பி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் போடுவாருங்க. பவர் பிளேல 2 ஓவர் போடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 17வது ஓவரும் 20வது ஓவரும் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இனிஷியல் விக்கெட் வேணும் அப்படின்னா நீங்க 9வது ஓவர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல போடுவாரு. ஸோ பவர் பிளே அப்படிங்கிறது புவி கையில தான் இருக்கு. டெத் ஓவர் அப்படிங்கிறது புவி கையில தான் இருக்கு. இவரை சுத்தி தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வர போறாங்க. ஸோ இவரும் முக்கியமான ஒரு ஃபேக்டருங்க. ஸோ அவரும் வந்த உடனே ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு ஹேட் ஷூட்டுக்கு போயிட்டாரு. ஹேட் ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்குவாடு பெருசா வரல அப்படிங்கிறதுனால மேபி இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ரீச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீம் மேட்ச் நடத்துவாங்க. இன்னைக்கு நேத்து கிடையாது. ஆர்சிபியோட காலங்காலமா பண்ணக்கூடிய விஷயம், 2ஆ பிரிஞ்சு கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 2 டீமா பிரிஞ்சு அந்த ஒரு ஸ்குவாட் மேட்ச் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஒரு காலத்துல பிரேஸ்வல் இந்த டீம்ல 100 எல்லாம் அடிச்சாரு ஸ்குவாட் மேட்ச்ல. பட் இருந்தாலுமே இந்த தடவை எப்படி நடத்த போறாங்கிறத பார்க்கணும். அதை தொடர்ந்து ஈவெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஈவெண்ட்டை பத்தி ஒரு பிக் அப்டேட் இருக்கு. நான் கவர் பண்றேன். முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு பாட போறாங்களா சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட் நான் கவர் பண்றேன். அந்த ஈவெண்ட்லயும் ஒரு சின்ன மேட்ச் நடத்தலாம்ங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல விராட் கோலி இருப்பாரு. சும்மா பேட்டிங் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி ஈவினிங் டைம்ல, அதாவது வெயில் எல்லாம் போனதுக்கு அப்புறம் சும்மா ஒரு லைட்டா பேட்டிங் பயிற்சி இதெல்லாம் ஃபேன்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அது போக அன்பாக்ஸ் ஈவெண்ட் எல்லாம் இருக்குங்கிறதுனால ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ விராட் கோலி நாளைக்கு வருவாருங்கிற அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த வாரத்துல இருந்து திருவிழா ஆரம்பிக்கும் போது முதல் மேட்ச் எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போறாங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். இதுதான் ஆர்சிபியோட மிகப்பெரிய அப்டேட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரஜத் பட்டிதார் வந்தாச்சு, புவி வந்தாச்சு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.